சுவாமி பிருத்தியாதி ரூபேண கிரீடதி ஸ்வேச்சையா ஈஸ்வரா. உபாசியன், உபாசகன், குரு, சிஷ்யன், சுவாமி, பிருத்தியன் என்றெல்லாம் ஈஸ்வரன் ஸ்வேச்சையா ஒரு வாசாமகோச்சரமான ஒரு இச்சையினால விளையாடுகிறான். இதெல்லாம் ஈஸ்வரனோட லீலை. பிதரம் பிரதி புத்ரோ யஹா. பாகவத்திலே அப்படிதான் வருது. கோபிகைகளோட கண்ணன் விளையாடுறத யதா அர்பகா பிரதிபிம்ப விப்ரமஹா. கண்ணாடியறையில் உட்காந்துண்டு சுற்றி கண்ணாடி இருக்கும்பொழுது ஒரு குழந்தை பல குழந்தைகள் இருக்கிறதா நினச்சிட்டு தன்னுடைய பிரதிபிம்பத்தோடையே எப்படி விளையாடின்னு இருக்கோ அது மாதிரி தான் விளையாடுறான் கண்ணன் அப்படின்னு விளையாட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள பேதம்ங்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் பகவானுக்கும் பக்தனுக்கும் ஸ்வரூபத்தா பேதம் இருக்க முடியாது. ஏதோ ஒன்றுத்தில் பகவானும் பக்தனும் அபிநமானவா. அப்படி அபிநமானவாளாக இருக்கிறதுனால தான் பக்திங்கிறதே சாத்தியமாகுது. 100% ரெண்டு பேரும் பின்னமானவா அப்படின்னா அங்கே பக்தி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல அபேதம் இருக்கோ அந்த இடத்துல தான் சகிருதயம் ஏற்படுறது. சகிருதயத்தினால தான் பிரேம பக்தி எல்லாமே. பிதரம் பிரதி புத்ரோயா புத்திரம் பிரதி பிதை இவசா ஏக ஏவகி நானேவ கல்பியதே சப்தமாத்திரதா. பிதா, புத்திரன், குரு, சிஷ்யன் எல்லாமே சப்தம்தான். ஒருத்தருக்கு புத்திரனாக இருக்கிறவனே இன்னொருத்தனுக்கு பிதாவாக இருக்கான். ஒருத்தருக்கு சிஷ்யனாக இருக்கிறவனே இன்னொருத்தருக்கு குருவாக இருக்கான். அதனால இதெல்லாம் வியவஹாரியம், வழக்கத்தில் உள்ள விஷயம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது யதார்த்தம் என்னென்ன? தஸ்மாத் பிரகாசயேவ அஸ்தி பரமார்த்த நிரூபணே பேத பிரதீதிர் மித்யைவ மாயையா ஆத்மனி கல்பிதா. யதார்த்தத்தில் பிரகாசம் ஒன்றே, அதாவது ஆத்ம பிரகாசம் ஒன்றே இருக்கு. பேதமாக தெரியறதுங்கிறது தெரியறதே. இது மித்யை. இது ஆத்மாவில் மாயையினால் கல்பிக்கப்பட்ட விஷயம். மித்யாத்வம் நாம பாத்தியத்துவம் சம்யக் ஞானோதயே சதி சிஷ்யாச்சாரியோபதேசாதி ஸ்வப்னவது பிரதிபாசதே. சம்யக் ஞானம் அப்படிங்கிறது வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா இது எல்லாமே மித்யை அப்படிங்கிறது புரிய வந்துடுறது. குரு சிஷ்யாதி பேதங்கள்லாம் கூட எல்லாம் ஒரு சொப்னம் மாதிரி. சொப்னத்தில் எப்படி பலவேறு விதமான காட்சிகள் தெரிஞ்சாலும் அந்த காட்சிகள்லாம் யதார்த்தம் இல்லைன்னு எழுந்துட்ட உடனே புரிஞ்சுக்கிறானோ அது மாதிரி இது சொப்னகல்பம். சொப்னகல்பம் ததத்புதம்னு வால்மீகியே சொல்கிறார். பரத்வாஜாசிரமத்தில் ஏற்பட்ட அத்தனை காட்சிகளும் அயோத்தி மக்கள் கால வேளையில் பார்க்கும்பொழுது சொப்னம் மாதிரி ஆயிடுத்து. அது மாதிரி பரத்வாஜாசிரம ஆதித்ய மாதிரி தான் ஜகத்துன்னே வச்சுக்கோங்களேன். அதனால சொப்னவத்து பிரதிபாசத்தே. மித்யாபூதோபி வேதாந்தः சத்தியம் அர்த்தம் பிரபோதயேத் தேவதா பிரதிமாவச்ச சித்திரவத்து பிரதிபிம்பவத்து. அப்படின்னா இப்போ வேதாந்த கட்சா, வேதாந்த கிளாஸு, வேதாந்த சாஸ்திரம் இதெல்லாம் மகாபிரமாணம்னு சொல்கிறேளே இதெல்லாமும் மித்யா அப்படின்னு கேட்டுவிட்டார். அங்கே பிரவச்சனம் பண்ணுறவரை மடக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு அதெல்லாமும் மித்யா அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்னு பின்ன சந்தேகம் என்ன? மித்யன்னா எல்லாமே மித்திய தானேங்க. ஆத்மாவை தவிர இதெல்லாம் மித்தியே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பரமார்த்தத்தில் ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் இருக்குது, ஆத்மாவை தவிர சர்வம் மித்தியே அப்படின்னு ஒரு பிரதிஜை இருக்கும் பொழுது அப்போது இந்த சாஸ்திரங்கள் மித்தியா இல்லாத எப்படி இருக்க முடியும்? இந்த சாஸ்திரங்கள் சத்தியம். எங்கே சத்தியம்னு? விவகாரத்தில் சத்தியம். கிழக்கில் சூரியன் உதிக்கிறான், சமுத்திரத்திலேருந்து சூரியன் அப்படி வரான். அங்கே ஒரு மலை இருக்கே, மலையில் விழுந்துட்டான் சூரியன் சாயங்காலம், கால வேளையில் மலையிலேருந்து கிளம்புறான். இதெல்லாம் சத்தியமானு கேட்டான்னா எல்லாம் விவகாரத்தில் சத்தியம், டிரான்சாக்ஷனில் சத்தியம், அவ்வளோதான். யதார்த்தம் வேற. நைவாஸ்தமனம் அர்க்கஸ்ய நோதயா சர்வதஸ்ஸதா காகா உதயாஸ்தமனாக்கியம் ஹீ தர்சனம் ரவேஹே. யதார்த்தம் நைவ அஸ்தமனம் அர்க்கஸ்ய. சூரியனுக்கு அஸ்தமனமும் கிடையாது, நான் உதயா. சூரியனுக்கு உதயமும் கிடையாது. சர்வதஸ்ஸதா எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் சூரியன். உதயம் அஸ்தமனம் இது ரெண்டுமே நமக்கு சூரியனுடைய விசிபிலிட்டி இன்விசிபிலிட்டி இதுதான் அப்படிங்கிறத யதார்த்தமாக நிர்தாரணம் பண்ணி வச்சிருக்கா சூரிய சித்தாந்திகள். சூரியன் அவன் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு.
ஆனால் அது தெரிஞ்சுட்டே நம்ம வந்து வர்ணிக்கிறோம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறான், சூரியன் கிழக்கில் உதிக்கிறான்னு மட்டும்தான் வெள்ளக்காரன் சொல்லுவான். நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேறு சொல்லுவோம். கிழக்குலேயும் எங்கே உதிக்கிறான்னா கிழக்கில் உள்ள வடக்கில் உதிக்கிறான், அப்போ தான் உத்தராயண காலம். அப்புறம் என்னென்ன கிழக்கில் உள்ள தெற்குக்கு போயிடுவான், இது தட்சிணாயன காலம். இன்றைக்கி உத்தராயணம் ஆரம்பம், இன்னிலேருந்து சூரியனை பார்த்தோன்னா அவன் வந்து எங்கே இருப்பான், நார்த் ஈஸ்டில் இருப்பான். நேத்தி வரைக்கும் தட்சிணாயனம் என்னென்ன அங்கே சவுத்தில் இருப்பான், எங்கே கிழக்கிலேயே உள்ள சவுத்தில் இருப்பான். அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும், அதாவது விதுஷாம் கிமா சோபனம், மேலே 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 பார்க்குறவனுடைய கல்பனைகள் எழுதலாம். யதார்த்தம் என்னென்ன, சூரியன் எங்கேயுமே நகரல, பூமி தான் சுற்றுறது சூரியனை. சூரியனும் சென்டரில் நச்சுன்னு அப்படியே இந்த இந்த பிரம்மாண்டத்தினுடைய சென்டரில் இருக்கிறதாக அண்ட மத்தியகத சூரியா அப்படின்னு வருது. அப்படி இருக்கும் பொழுது பரமார்த்தம் சூரியன் அண்டத்தினுடைய மத்தியில் இருக்கிறார். விவகாரம் என்னென்ன, அவர் கிழக்கில் உதிக்கிறார், அவர் வந்து அஸ்தமிக்கிறார், இதெல்லாம் விதவிதமாக விவகாரங்கள். விவகாரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு, பரமார்த்தத்தில் பொய். விவகாரத்தில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, எது யாராவது எழுதினாலோ அவளை முட்டாள்னு சொல்கிறது இல்லை, அவளை புரிஞ்சுக்கோ. விவகாரத்தை அவலம்பிச்சுண்டு சூரியன் கிழக்கில் உதிக்கிறது முதலீகள்லாம் சொல்லப்படுற மாதிரி பரமார்த்தத்தில் குரு சிஷ்யன் இத்தியாதி பேதங்கள், வேதாந்தம் அது ஒரு சாஸ்திரம் இத்தியாதிகள்லாம் சமாதிஸ்தனுக்கு அபேதத்தையே பார்க்குறவனுக்கு ஆத்மாவை தவிர மீது எல்லாமே மித்தியதான். ஆனால் விவகாரத்தில் இருக்கும் பொழுது, விவகாரத்திலேருந்து பரமார்த்தத்துக்கு வரும்பொழுது விவகாரத்திலேருந்து பரமார்த்தத்துக்கு வரத்துக்காக, ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தியிலேருந்து சமாதிக்கு வரத்துக்காக விவகாரத்துக்குள்ளேயே நமக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவை அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். சொன்னேன் இல்லையா, சூரியன் அப்படின்னா பரமார்த்தத்தில் சத்தியம், அவர் அண்டத்தினுடைய மத்தியில் நிற்கிறார், நடு சென்டரில் நிற்கிறார் அப்படின்னு முடிச்சுடலாம். ஆனால் உபாசனைக்காக அந்த சூரியனுக்கு ஒரு ரதம், அந்த சூரியனுக்கு வந்து குதிரை இருக்குது, ஏக்க சக்கரம், ஒரே சக்கரத்தோடு அந்த சூரியன் ஓடும் அப்படின்லாம் உபாசனைக்காக எடுத்துண்டு சூரியன் வந்து சென்டரில் இருக்கார், அவ்வளோதான், அவருக்கு தேர்கீர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு கூட பொங்கல் அன்னைக்கு சூரிய ரதங்கள்லாம் பண்ணி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சூரிய நமஸ்காரங்கள்லாம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆறுது அப்படின்னா இது உபாசனை, இது விவகாரம். அவர் வந்து நடுலையே நிற்கிறார் அப்படிங்கிறது வந்து பரமார்த்தம் அப்படிங்கிற மாதிரி உபாசனார்த்தம் விவகாரத்துலேருந்து பரமார்த்தத்துக்கு போகிறதுக்காக விவகாரத்துக்குள்ளேயே பண்ணுற உபாசனைகள், அதுக்குள்ளே தான் பந்தம்ங்கிற பேர், மோட்சங்கிற பேர். பத்தோ முக்த இதி வியாக்கியா குணத்தோமேன வஸ்துதா குணஸ்ய மாயாமூலத்வாத்து நமே மோட்சா ந பந்தனம் என்று கண்ணபிரான் உத்தவனுக்கு ஏகாதச ஸ்கந்தத்தில் தெளிவாக சொல்கிறார். அதுவே இங்கே ஈஸ்வர கிருஷ்ண சாஸ்திரிகள் காட்டுறார். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கௌடபாதரும் சொல்லியிருக்கிறார். என்னென்ன, ந நிரோதா நச்ச உற்பத்தி ந பத்தா நச்ச சாதகா ந முமுக்ஷு நவை முக்தா இத்தியேஷா பரமார்த்ததா. பரமார்த்தத்தில் நிரோதங்கிறதும் கிடையாது, உற்பத்திங்கிறதும் கிடையாது, பந்தங்கிறதும் கிடையாது, சாதகங்கிறதும் கிடையாது, முமுட்சுங்கிறதும் கிடையாது, முக்தங்கிறதும் கிடையாது. இதுதான் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு முடிச்சுட்டார். உதிச்சாதானே அஸ்தமனம். அது மாதிரியா அவ்வளோ அற்புதமாக இதுதான் பரமார்த்த சத்தியம். இந்த பரமார்த்த சத்தியத்தை விவகாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக இந்த சிஷ்யனுக்கு விவகார ஞானம் தான் இருக்கிறதுனால சிஷ்யனுடைய லாங்குவேஜில் பேசுறது தான் வேதாந்த சாஸ்திரம் என்கிறது. மித்யா பூதோபி வேதாந்தா சத்தியமர்த்தம் பிரபோதயேத்து. எது மாதிரி அப்படிங்கும்பொழுது ரொம்ப அழகான 2 உதாரணங்கள். தேவதா பிரதிமா வச்சேயே, ஒரு பிரதிமா, இந்த பிரதிமாவை வச்சுண்டு அகண்டமான பகவான்கிறவனை புரிஞ்சுக்கிறோம். பிரதிமா வழிபாடு, விக்கிரக ஆராதனை இதெல்லாம் தப்பு அப்படின்னு பொதுவாக அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மதங்கள், அந்த மதங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இங்கேயும் வங்கதேசத்தில் சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி தான் இந்த ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் இதெல்லாம் ஏற்பட்டன. அதில் ரொம்ப தீவிரமாக விக்கிரக ஆராதனை தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி சொல்லக்கூடிய காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தோன்றி
அவள் எந்தெந்த விக்கிரகாராதனை தப்பு அப்படிங்கிறத காட்டினாலோ அதே விக்கிரகாராதனையை வச்சுண்டு அது மூலமாக எப்படி உயர்ந்த நிலைக்கு ஆன்மீகத்தில் போக முடியும் என்கிறத நிர்தாரணம் பண்ணி காட்டியிருக்கிறார். தேவதா பிரதிமா வச்சேகே சங்கர பகவத்பாதால் என்றைக்குமே இந்த விக்கிரகாராதனையை கண்டிச்சது கிடையாது. அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அதை தான் உதாரணமாக எடுப்பார். சாலக்கிராமாதிஷ்ய விஷ்ணோஹோ அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் பார்த்தேன். சாலக்கிராமத்தில் பகவான் நாராயணன் எப்படி இருக்கிறத போல, சாலக்கிராமத்தில் நாராயணன் இருக்கிறத போல அப்படின்னு தான் உபாசனைக்கு உதாரணமே. ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யங்கள் எல்லாம் இவ்வளவு நிர்குணனிஷ்டர் ஆதிசங்கரர். ஆனால் அந்த சாலக்கிராமம், அந்த பிரதிமா, அதிலெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சொல்கிறார் சர்வத்திர பிரம்மம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் எதுக்கு பிரதீகத்தில் இருக்குது, ஏன் உபாசனையில் ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னு ஏன் வருது, ஒரு இடத்துல தான் அதை ஏன் பார்க்கணும் ஒரு பிரதிமாவில் அப்படின்லாம் கேட்குறதுக்கு அவர் சொல்கிற பதில் பார்த்தேன்னா சிலதெல்லாம் சொல்லுவார். அவர் ரத்தம் பசுவினிடத்தில் சர்வத்திர வியாபிச்சிருந்தாலும் காம்பில் தான் நமக்கு பால் கிடைக்கிறது. அது மாதிரி நமக்கு அந்த பகவானுடைய அவகதி பிரதிமாவிலேருந்து பிரதீகத்திலேருந்து அப்படின்லாம் விசாரத்தில் வரும். அது மாதிரி இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார். சர்வலோகேஸ்வரனாக ராமச்சந்திர பிரபு இருந்தாலும் அவரை எப்படி அயோத்தியாதிபதினு சொல்கிறோமோ அது மாதிரி அப்படின்னு பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் கொண்டு இந்த விஷயத்தை உதாரணமாக காட்டுற அழகே அழகு. ராமகிருஷ்ணர் அப்படி ஒரு மூர்த்தி பூஜையை நிர்தாரணம் பண்ணார். அது ராமகிருஷ்ணரோடு நிற்கலை. சுவாமி விவேகானந்தர் பாரத தேசத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ராஜா, அந்த ராஜா விவேகானந்தர்கிட்ட சொன்னார், எனக்கு விக்கிரக ஆராதனையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அங்கே யாரோ எதிர்ச்சையா அந்த ராஜாவோட அப்பாவோட படத்தை கொண்டு கொடுத்தா. அழகான படம். இந்த படத்தை காட்டி எங்கள் அப்பா எப்படி இருக்கார் பாருங்கோ அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட காட்டுறார். காட்டும்பொழுது விவேகானந்தர் சொன்னார், இந்த படத்து மேலே எச்ச துப்புப்பா அப்படிங்கிறார். ராஜாவுக்கு கோபம் வந்துருத்தோம். மறுபடியும் சொல்கிறார், எச்ச துப்பு. அது எப்படி எங்கள் அப்பா மேலே எச்ச துப்ப முடியும் அப்படின்னு ராஜா கேட்குறார். வெறும் படம் தானே இது உங்கள் அப்பா இல்லையே, வெறும் படம் தானே அப்படிங்கிறார் விவேகானந்தர். அப்போ தான் ராஜாவுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இந்த படத்தை வச்சுட்டே ராஜாவோட அப்பாட்ட பக்தியை வளர்த்துக்க முடியும். இங்கே நம்ம லட்சியம் என்ன அப்படின்னா பக்தி. அந்த பக்தி எது மூலமாக வளர்றதுன்னு, எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய பிரதிமா மூலமாக வளரலாம், எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய சித்திரம், இந்த சித்திரத்தில் உள்ள பெருமாள் மூலமாக வளரலாம். நமக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய பக்தியானது புஷ்டியாகிறது அந்த சித்திரத்தினால, அந்த பிரதீகத்தினால அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த பிரதீகம், அந்த ஒரு பிரதிமா, அந்த ஒரு சித்திரம் ஏன் வச்சுக்கக்கூடாது? அவசியம் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த சித்திரம் மூலமாக நமக்கு பகவானிடத்தில் பக்தி வளர்கிறது, புஷ்டி ஆகிறது அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். இது வேறு யாரோ சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, பிரத்யக்ஷ பிரமாணம். எத்தனையோ இங்கே மகான்கள், ராமகிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபு முதலிய, ராமானுஜர் முதலிய மகனீயர்கள், மகான்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப பாமரர்களான ஜனங்கள் வரைக்கும், அழகர கோவிலில் அழகரை தரிசனம் பண்ண வர ஜனங்கள் வரைக்கும், இப்போ சித்திர உற்சவத்தில் ரங்கநாதரை தரிசனம் பண்ண வர ஜனங்கள் வரைக்கும், இத்தனை ஜனங்களுக்கும் சுவானுபவம் நம்ம எழுத்தாப்பில் பார்க்குற அர்ச்சா திருமேனியால், அல்லது ஏதோ ஒரு சித்திரத்தினால, ஏதோ ஒரு திவ்யதேசத்து பெருமாளால், ஏதோ ஒரு சிவங்கோவில் சிவப்பிரதிமையினால், இந்த நடராஜா மூர்த்தியினால் நமக்கு ஹிருதயத்தில் இந்த பிரேம, இந்த பக்தி புஷ்டியாருதுங்கிறது ஆழ்வார்கள், நாயன்மார் அவள்லேருந்து ஆரம்பித்து பாமரர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இது ஹிருதயத்தில் இது மூலமாக இந்த பிரேம அப்படியே புங்கானுபுங்கமாக பொங்கிறது அப்படிங்கிறது பிரத்யக்ஷ விஷயமாக இருக்குது. இந்த பிரேமையோ சர்வத்திர லோகோபகாரகமாகவும் இருக்குது. அந்த பிரேமை நம்மளுடைய பாரத தேசத்தை காப்பாற்றிருக்கு. அப்படிங்கும்பொழுது எதுக்காக அந்த பக்தியை நம்ம இக்னோர் பண்ணணும்? எதுக்காக அந்த தேவதா அர்ச்சைய பிரதிமையை நம்ம இக்னோர் பண்ணணும்? இங்கே பாருங்கோ, எப்பேற்பட்ட ஞானத்தை சொல்கிற இடத்துல வேதாந்த சாஸ்திர கட்சா, குரு சிஷ்ய சம்பந்தம், இவர் சிஷ்யர், இந்த வேதாந்த சாஸ்திரம் இதெல்லாம் இந்த விவகாரத்திலேயே இருக்கிற விஷயமாக இருந்தாலும் பகவானோட அர்ச்சை எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது மாதிரியா இதுவும் ஹெல்ப் பண்ணும்
இதுவும் உதவும் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் சொல்கிற அழகு. இது அடியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அது மறுபடியும் படிக்கிறேன். மித்யாபூதோபி வேதாந்தா சத்யம் அர்த்தம் பிரபோதயேத் தேவதா பிரதிமாவச்ச சித்திரவத் பிரதிபிம்பவத். தேவதா பிரதிமாவச்ச சித்திரவத் பிரதிபிம்பவத் என்ற இடத்துல ஒரு நல்ல உதாகரணம் தோன்றது. ராமச்சந்திர பிரபு பரதனை பார்த்து நீ அயோத்தியாவில் போய் 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுப்பா என்று சொன்ன உடனே பரதன் கிளம்பி போயிருக்கலாம். அங்கே என்ன பண்ணுறார் பரதன்? என்ன போய்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சத்தியத்தை காப்பாற்றணும், பிரபு வரமாட்டார். தானும் சத்தியத்தை காப்பாற்றணும், பரதனும் சத்தியத்தை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறவர். அதனால பரதனையும் அழைச்சிட்டு காட்டுக்கு போக மாட்டார். பரதன் தான் அயோத்தியாவை பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. இங்கே அயோத்தியாவுக்கு திரும்பி தான் ஆகணும். அப்போ பரதன் வேறு வழி இல்லாமல் கதறிண்டே ராம விரகத்தில் அயோத்திக்கு திரும்பி போயிட்டார் அப்படின்னு முடிஞ்சிருக்கலாம் அந்த கதை. அங்கே தான் என்ன பாயிண்ட்டுன்னா, பட்டுன்னு பரதனுக்கு மனசில் ஒரு விஷயம் தோன்றுகிறது. ராமருடைய பாதுகைகள் எடுத்துட்டு போகலாம் என்று தோன்றுகிறது. அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. பிரபுனுடைய பாதுகைகள் சர்வலோகங்களுக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்க வல்லவை. அதனால பிரபு இந்த பாதுகைகளை அடியனுக்கு கொடுத்தருளுங்கள்னு சொல்லி அந்த பாதுகைகளை பரதாழ்வான் தன்னுடைய சிரசு மேலே ஏந்திண்டு போறார். ராமரிடத்துலேருந்து வாங்கிண்டு அந்த பாதுகைகளை எடுத்துட்டு போறாருங்கிறது இருக்கே, அற்புதமான இடம், லோக விலட்சணமான இடம். அதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, அது பாதுகைகள் ஒரு பிரதீகம் தானே, ஒரு பிரதிமா மாதிரி தானே, அது ஒரு இது தானே, ஒரு கட்டை தானே இது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு 2 கட்டைகள், பாதரட்சை, அது ஒரு பிரதீகம். இந்த ஒரு பிரதீகத்தை ராமராக பார்த்த பரதன், சாட்சாத் ராமரே தன்னோட வர்றார், இந்த பாதுகைகள் மூலமாக ஆள்றார், அவர் தான் ஆள்றார். நான்கிறது அங்கே போயிடுது. அடுத்த 14 வருடங்கள் பண்ண போகிற நிர்வாகத்தில், வாஸ்தவத்தில் நிர்வாகத்தை விவகாரத்தில் பரதன் தான் பண்ணுறார். பரதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் மனசில் நான் ஆளலை, பாதுகைகள் தான் ஆள்றது என்கின்ற இந்த பாவத்தை கொண்டு வந்துவிட்டார். பாதுகைகள் தான் ஆள்றதுங்கிறதுல எகைன் இந்த பாதுகைகள் மூலமாக ராமர் தான் ஆள்றார் என்கின்ற பாவத்தை கொண்டு வந்துவிட்டார். அப்படி கொண்டு வந்ததுனால எப்பேற்பட்ட காரியங்களை அவரால் சாதிக்க முடிஞ்சது. 14 வருடங்கள் கழித்து ராமச்சந்திர பிரபு திரும்பி வரும்பொழுது ராமரிடத்தில் சொல்கிறார், கோசல தேசம் இந்த 14 வருடங்களில் தனகோஷம், தானிய கோஷம் எல்லாவற்றிலும் 10 மடங்கு முன்னேறி இருக்கு. 10ன்னா பல்லான்னு அர்த்தம், பல மடங்கு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்குங்கிறத சொல்லி அந்த ராஜ்யத்தை ராமரிடத்தில் ஒப்படைக்கிறார். இத்தனை நாளைக்கு அவர் ஆண்டு இப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சதுங்கிறது எதனால அப்படின்னு, எந்த ஒரு அடிப்படையில் அப்படின்னு பார்த்தேன்னா, ராமச்சந்திர பிரபு தான் ராஜ்யம் ஆளுகிறார் அப்படிங்கிற பாவம், அந்த பாவத்தை அங்கே கொடுத்தது என்னவோ அந்த பிரதீகம் தான், அந்த பாதுகை தான். அப்போ இந்த பாதுகைன்னு ஒரு ஆலம்பனத்தை வச்சுண்டு இந்த பாதுகை மூலமாக ராமச்சந்திர பிரபு தான் ஆள்றாருங்கிற ஒரு பாவனையை டெவலப் பண்ணி அது மூலமாக இப்பேற்பட்ட ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக அசாத்திய சாதகமாக அமைகிறது அப்படிங்கிறத ராமாயணமே நமக்கு தெரிவிக்கிறது. இப்படித்தான் பல பெரியோர்கள் நாம் பண்ணலை, பகவான் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய காரியங்களெல்லாம் சாதிச்சிருக்கா. பகவான் பண்ணுறாங்கிற இடத்துலையும் எங்கேயோ ஒரு பகவான் பண்ணுறான், வைகுண்டபதி பண்ணுறான், கைலாசபதி பண்ணுறான்னு இல்லாதபடிக்கு தனக்கு எழுத்தாப்புல ஒரு மூர்த்தியை வச்சுண்டு இந்த மூர்த்தி பகவான், இந்த மூர்த்தி பண்ணுறான் என்று பொதுவாகவே அந்தந்த சம்பிரதாயத்திலையுமே சொல்கிறேன், அந்தந்த சம்பிரதாயத்திலையுமே நம்பெருமாள் பண்ணுறார், ரங்கநாதர் பண்ணுறார் என்று ஸ்ரீ ராமானுஜரோ அல்லது ஸ்ரீநாத்ஜி, நாதத்வாரா ஸ்ரீநாத்ஜி பண்ணுறார் என்று வல்லபாச்சாரியாலோ, அது மாதிரி அங்கங்கே இருந்த மகான்களும் சரி, தலைவர்களும் சரி, தேசத்தலைவர்கள் அவளும் சரி, பிருகதீஸ்வரர் தான் நடத்துகிறார் ராஜ்யத்தை
அப்படின்னு ராஜராஜ சோழனோ பத்மநாப சுவாமி தான் ராஜா என்று சாதித்திருநாளோ அது மாதிரியான ஒரு பாவத்தில் இருந்து எவ்வளோ பெரிய ராஜ்ய நிர்வாகங்களெல்லாம் நடத்தியிருக்கா. அது எவ்வளோ வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அவள் வச்சுட்டது ஒரு பிரதீகம், அதுக்கு வச்சுட்டது ஒரு பிரதிமா. இந்த ஒரு பிரதிமையினால் இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை அவள் அந்த பிரதிமை மூலமாக அவளுக்கு ஹிருதயத்தில் அந்த ஒரு பக்தியினுடைய உத்ரேகம், அந்த பக்தியினால் அவள் செய்த காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வரலாற்றில் பிரத்யட்சமாக இருக்குது.